அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து நம்மளுடைய சேனலில் மீண்டும் வரேன். நிறைய கால்ஸ் வந்துச்சு. சேனல்ஸ் நம்மளுடைய நேர்களே, சார் என்ன சார் உங்களுடைய வீடியோ மட்டும் காணோம், ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. சில ஒரு வேலையின் காரணமாக நம்மளுடைய சேனலில் போட முடியல, வீடியோ போட முடியல. இப்போ இனிமேல் நம்ம ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ ரெகுலராக நம்முடைய சேனலில் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் உலகியல் ரீதியாக, நம்முடைய தமிழகம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாற்றங்களிலேயே இப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஆடி மாதம் 11ஆம் தேதி, தமிழ் தேதிக்கு ஆடி மாதம் 11ஆம் தேதி, சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகக்கூடிய இந்த நேர காலத்தில், சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அடைகின்ற இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்ர நிவர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த குறிப்பிட்ட காலங்களில் உங்கள் லைஃப்பில் இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, வக்ர சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், வக்ரமான நிலையில் குருவுடைய பார்வை மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள்ங்கிறத, சனி பகவான் வக்ர கதியில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு, சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ரமாகின்ற இந்த காலத்தில் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்திருந்தே உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடன் மேலே கடன் வாங்கினேன் சார், இங்கே வாங்கி அங்கே கொடுத்தேன், அங்கே வாங்கி இங்கே கொடுத்தேன், மாட்டிக்கிட்டேன் சார், இதனால் அடைக்க முடியல, எப்படி அடைக்கிறதே தெரியல, கடைசியில் ஊரை விட்டு போகலாமா உலகத்தை விட்டு போகலாமெல்லாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு கிரகம் கொடுத்துருச்சு. தன்மானத்துக்காண்டி வாழ்ந்தேன், இப்போ தன்மானத்தை இழந்து வாழ வேண்டிய சூழ்நிலையில் எங்களுக்கு நிலையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நம்முடைய அருமையான பாசமான துலாம் ராசிக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் கடமைக்கும் கட்டுப்பட்டு தான் இப்போ வரையும் உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஒரு நம்ம வாக்கு கொடுத்து வாங்கணுங்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணீங்க, உண்மையாக இருந்தீங்க. ஆனால் உங்கள்கிட்ட கொடுத்தவங்க அந்தளவுக்கு உண்மையானவங்களாம் கிடையாது. சரியா? அதனால் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். உங்கள் கடன் பிரச்சனை உறுதியாக இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று ராசியில் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை உறுதியாக கொடுப்பேன். வேலை இழந்துட்டேன் சார், வேலையில் ஒரே பிரச்சனையாகவே இருந்துச்சு, வேலை இழந்துட்டேன், இப்போ வேலையில் உள்ள பிரச்சனை சரியாயிருமா, வேலை கிடைக்குமா, இல்லை வேலையில் ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இடம் மாறிடலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய அன்பு நேயர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, வேலையில் உள்ள பிரச்சனை சரியாயிரும். அதற்கு மீறி இடமாற்றம் ஒன்று ஏற்படுதுன்னா தயவுசெய்து உடனே எடுத்துக்கோங்க. வாய்ப்பை உடனே கையெழுத்து போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இங்கே இருப்பது, இந்த இடத்துலேருந்து பிரச்சனையை சந்திப்பதை விட, இந்த இடத்துல உங்களை புரிய வைப்பதை விட, நீங்கள் வேறு இடத்துக்கு மாறின பிறகு உங்களை எல்லாருமே புரிஞ்சு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டைல் மாறும். புரியுதா? அப்போ அங்கே தான் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வாய்ப்பு வந்தால் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சரியாயிடும். சார் சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்கேன், தொழில் நிறைய போட்டி பொறாமை பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன் சார், ஆனால் இருந்தாலும் புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்காங்க.
இவங்களை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்று நீங்கள் சரியான பாதையை நோக்கி போய் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்களே எடுத்துக்கிடுவீங்க. ஓகேவா? கடன் தொல்லையிலிருந்து உறுதியாக விடுதலை உண்டு, கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள், இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமா, என்ன பண்ண தெரியல ஏது பண்ண தெரியல, ஸோ அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு ட்ரெயினுடைய வேகம், ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினுடைய வேகம் எப்படி போவோம், சட 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 சடன்னு போவோம். அதே மாதிரி தான் உங்களுடைய பிரச்சனைகளும் அந்த அளவுக்கு 1+1 1+1 1+1 1+1. ஸோ அப்படி நிறையா பிரச்சனைகள் மட்டும் ப்ளஸ்ஸாக போயிருக்கு. அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எப்போ நல்லா வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்கள் லைஃப் ஸ்டைல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இறுதியிலேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் நிறைய மாற்றங்களை சனி பகவான் கொடுப்பார். இருந்தாலும் நவம்பர் டு டிசம்பர் யாரையும் முழுசாக நம்பி யாரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கோபமாவோ அல்லது குறைவாவோ நினச்சிடக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட யாரை குறை சொல்கிறாங்களோ அவங்க நல்லவங்க, யார் உங்கள்கிட்ட வந்து குறையை சுட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் உங்களை குறை சொல்ல ரெடி ஆகிட்டாங்க. புரியுதா? ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஏற்கனவே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். ஸோ திரும்பியும் சொல்ல தேவையில்லை. அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான எதிர்வினையான செயல்பாடுகள் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. ஏன்னா செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்சது நல்லதுக்காகவே இருந்தாலும், நீங்கள் செஞ்சது மற்றவங்களுக்காக நல்லது செய்யணுங்கிறக்காண்டி செஞ்சாலுமே இந்த பிரபஞ்சம் என்ன செய்யணும், நீங்கள் தவறு செய்தீர்கள் என்பதை சுட்டி காட்டிடும். அதில் ரொம்ப யோசிக்கணும். மனதில் உள்ள தேவையில்லாத குழப்பம், ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை மைண்டில் தயவுசெய்து ஏற்றாமல் நீங்களாக மட்டும் இருங்க. உங்கள் குழந்தைக்கு நல்லா படிப்பு சொல்லிக் கொடுங்க, உங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டுங்க. ஒன்று வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு வேலை பாருங்கள், அல்லது என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுடைய ஊர்லேருந்து கொஞ்சம் லாங்கில் போய் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டால் மாட்டிக்கிடுவீங்கிறது உறுதி. அதேபோல் மற்றவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும், அது எந்த விஷயமாக தான் சரி, மற்றவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் மனசில் ஏற்றக்கூடாது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாணவ செல்வங்கள் மாணவியர் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. நீங்கள் அவசரப்பட்டு வண்டி ஏறி கிளம்புனீங்கன்னா இது ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலை கொண்டு போயிடுவாங்க. ஓகேவா? இந்த அவங்க மாணவ செல்வங்க எக்காந்தோண்டு கோவப்பட்டு வீட்டை விட்டு வண்டியே ஏறக்கூடாது. உங்களுடைய அப்பா அம்மா தான் உங்களுடைய உலகம். நீங்கள் அவங்கள மனசார மதிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் ஜெயிச்சிருவீங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த வட்ட கிரகம் உங்களுக்கு வலிமையை கொடுக்க போகுது. அவங்களுக்கு தனுசு ராசிக்கு எப்படி கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குதோ அதே போல் தான் உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையை நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரகம் கொடுக்குது. அதனால் பயப்படவே தேவையில்லை. சரியா? கடன் பிரச்சனை மட்டும் சிக்கி தவிக்கிங்க, கடன் பிரச்சனை கண்டிப்பாக வெளியேறும். ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஏதேன்னு இருந்தாலும் அதுவும் சரியாயிடும், கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த அரசாங்க வேலையில் இருக்கவங்க அல்லது அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் தலையிடுறவங்க, அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சின்ன திட்டம் கூட திட்டக்கூடாது. அப்படி ரெடி பண்ண என்ன ஆகும்னா உங்கள் மேலே ரீமார்க் வந்துடும். ஸோ நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. இதிலலாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த வட்டம் சனி பகவான் வக்ரம் பெற்று துலாம் ராசி என்பவர்களுக்கு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது கோச்சார கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கார். ஸோ அவர் வக்ரம் பெற்ற அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார், என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும். இது பொது பலன், கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 20-30% எடுத்துக்கலாம். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம்.
ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக எனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவேன். அதுலேயே நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசனம் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.